நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறிய கதை ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிராமத்தில் கணவன், மனைவி, குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. கணவன் பேர் கோவிந்தசாமி. கோவிந்தசாமி ஹோட்டலில் வேலை பார்க்குறாப்புல. காலைல 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். அவருக்கு டெய்லியும் சம்பளம் 500 ரூபா. அவரோட மனைவி கால் கொஞ்சம் ஊனம், சரியாக நடக்க முடியாது. வீட்டு வேலை அவர் தான் பார்ப்பார். அவர் மனைவிக்கு உடம்பு முடியாததுனால துணிமணிலாம் அவர் தான் துவைச்சி போடுவார். அவர் மனைவிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இதனால் கொஞ்சம் கடன் வாங்கிட்டார். அவருக்கு ஆனால் 500 தான் சம்பளம். அவர் கடன் வாங்கினதுனால டெய்லியும் தவணை 400 கட்டி ஆகணும். 500 400 கட்டிட்டா அவருக்கு மீதி 100 தான் மிச்சப்படுத்த முடியும். அதில் 50 ரூபா பஸ்ஸு காசு போயிடும். பாக்கி 50 ரூபா தான் இருக்கும். அதை வச்சு தான் அவர் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகணும். அவர்கிட்ட கையில் காசு இல்லை. அவர் கூட்டாளிகிட்ட போனதுக்கு காசு எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு. ராமசாமின்னு அவர் கூட்டாளிகிட்ட 500 பணம் கேட்டு பார்க்குறாரு. அவர் 500 கொண்டு கொடுக்குறாரு. இன்னொரு கூட்டாளி முனுசாமி, அவர்கிட்டையும் பணம் கேட்குறாரு. அவர் ஒரு 500 கொண்டு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் பையனை அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறாப்புல. அப்புறம் இடையில கொடுத்த காசை 2 பேரும் ஃபோன் வச்சு கேட்குறாங்க. இவர் நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன்னு சொல்கிறாரு. இவருக்கான காசு கொடுக்கல. ஃபோன் அடித்தோன்னு ஃபோனை அவர் எடுக்கலை. வீட்டுக்கு வந்துடுறாங்க. குப்புசாமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. குப்புசாமிகிட்ட பணம் கேட்குறவோ பணம் இல்லைங்கிறாரு. ராமசாமி எதுவும் பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. பணம் இல்லை, 2 நாள் கழிச்சு தராங்கிறாரு குப்புசாமி. அப்போ ராமசாமி சொல்கிறாரு, நான் உன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன், காசு 500 கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துங்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு குப்புசாமி. ராமசாமி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கு பிறகு முனுசாமி வராரு. காசு கேட்டு வராரு. அவர்கிட்ட 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு இன்றைக்கே காசு வேணுங்கிறாரு முனுசாமி. இல்லைன்னா உன் செல்லை கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ காசை கொடுத்துட்டு எடுத்துங்கிறாரு. அப்புறம் செல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போனோன்னா அன்றைக்கி கோவிந்தசாமி பையனுக்கு வர அன்றைக்கி பிறந்த நாள். அவர்கிட்ட 60 காசு இல்லை. சரி, வேறு கூட்டாளிகிட்ட பணம் கேட்டு பார்ப்போன்னு வீட்டிலே இருக்கார். அன்றைக்கி அவர் கடைக்கும் போகல. எப்போயாச்சும் கோவிந்தசாமி மீன் பிடிக்க போவார். அன்றைக்கின்னு ஆற்றுக்கு வலை எடுத்துகிட்டு போகிறாரு மீன் பிடிக்க. கொண்டு எப்பயும் போல் மீன் பிடிக்க வலை இறக்கியிருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வலை எடுத்து பார்த்துருக்காரு. பெரிய நண்டு ஒன்று மாட்டி கிடக்கு. அந்த நண்டு எடுத்து கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நண்டுக்காண்டி 1500 பணம் கொடுத்துருக்காவு. அந்த பணத்தை வாங்கிட்டு முனுசாமிகிட்ட காசை கொடுத்துட்டு 500 கொடுத்துட்டு செல்லை வாங்கிட்டார். அப்படியே ராமசாமிகிட்ட 500 கொடுத்துட்டு சைக்கிளில் வாங்கிட்டு வந்துட்டார். இதுக்கிடையில் பையனுக்கு அன்றைக்கி பிறந்த நாள். ஜவுளி கடையில் போயிட்டு பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கார். இந்த கதை எதனால் சொல்கிறேன்னா, நமக்கு கடன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அதிகமான காசு வாங்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு வருமானமோ அதை விட கம்மியாக தான் கடன் வாங்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.